ஜோ கிச்சன்ல இட்லி மிளகாப்பொடி இன்னைக்கு செய்யலாம். இந்த இட்லி மிளகாப்பொடி கொஞ்சம் கொர கொரன்னு கரகரப்பா இருக்கும். அந்த கரகரப்பா இருக்கிறதுக்கு என்ன இன்கிரீடியன்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பக்குவமா நம்ம இத வறுத்து செய்யணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த இட்லிக்கு வந்து இந்த பொடி போட்டு சாப்பிட்றப்ப நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் போட்டு குழப்பி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்புறம் இது டிராவல் டைம்லயும் லஞ்ச் பேக் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு நான் 250 ml கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு உளுந்து. அந்த உளுந்து வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம கை விடாமல் விட்டுட்டு போகக்கூடாது, கருகிரும். ஸோ எல்லா திங்ஸையுமே நம்ம இதில் வந்து தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்கிறோம். இது ஓரளவுக்கு பாதிக்கு மேலே ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இது கூடயே மிளகாவையும் போட்டு வறுத்தரலாம். அவ்வளோ தூரம் வந்து நம்ம வறுத்தோம்னா மிளகாவும் நல்லா மொறுமொறுன்னு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடச்ச முறுக்குன்னு வர மாதிரி மிளகாவையும் வறுத்தரணும். இப்போ நான் இதில் ஒரு 15 மிளகா கிட்ட போட்டிருக்கேன். காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, இதையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதை லேசாக வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் எல்லாத்தையும் வறுக்கணும். லேசாக அப்படியே வறுத்து வறுத்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடணும். ஆறுனப்போ நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேலு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு போட்டிங்கன்னா தான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு எள்ளு வந்து இதுக்கு வேண்டாம். அப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். எள்ளு வந்து சீக்கிரம் சூடாயிரும், புகஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து கருகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்துருங்க. இந்த மிளகாய் பொடிக்கு கரகரப்பு கொடுக்கறது எதுன்னா இந்த கொள்ளு தான். இந்த கொள்ளு தான் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். இந்த கொள்ளையும் இதே மாதிரி பட்டு பட்டுன்னு நல்லா வெடித்து வரும், தெரிச்சு வர மாதிரி. பட் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமேலு 1 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது நல்லா ஆறிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு ரவை பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு விட்டு நம்ம எடுத்துடணும். இதை ஒரு பாட்டிலில், ஏர்டைட் பாட்டிலில் நல்லா போட்டு வச்சுட்டு இது வச்சுட்டோம்னா நம்ம ஸ்டோரேஜ் வந்து ஷெல்ஃப் லைஃபே வந்து நம்ம 2 மந்த்ஸுக்கு வைக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெய் போடாமல் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா நம்ம ஒரு 3 மந்த்ஸு கூட வச்சுக்க முடியும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.